எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட மெயின் எஜுகேஷன் தான். சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஜஸ்ட்டு கேட்டுட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேலே இருக்கிற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நம்பர், அதில் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபோவ் இருக்கிறவங்க, சூப்பர்வைசர் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சே உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ணி அதில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து நியூட்ரிஷன் வந்து எடுத்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கம்மி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ரிசல்ட்ஸ் வரது வந்து கம்மி. அதனால தான் நியூட்ரிஷன் கிளப் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. கிளப்ல சொல்லி கொடுக்குறது அந்த டெல் ஷோ ட்ரை டூல தான் என்ன ஆகுதுன்னா, கஸ்டமருக்கு ஒரு அசோசியேட்டா வந்து பில்ட் பண்ண முடியும். அசோசியேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் கிடைக்கும். நம்மளால பண்ண. ஸோ இங்க இருக்கிற ஆக்டிவ் டீம் சூப்பர்வைசர் உங்களோட நெக்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பின்னுக்கு ஒர்க் பண்ணுங்க. குளோபல் எக்ஸ்பென்ஷன் டீம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 8 நியூட்ரிஷன் கிளப் வந்து உங்க கீழே ஆக்டிவா வச்சிருந்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் லெவல் நீங்க மூவ் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு சாப்டர்க்குள்ள போயிடும். இப்போ நம்மளோட டைட்டில் என்ன அப்படின்னா 3 திங்ஸ் வாட், வை, ஹவு, அப்புறம் வந்து அதர் ஃபேக்டர்ஸ் பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். நம்ம வந்து இந்த செஷன் வந்து ப்ரீவியஸ் செஷன் வர இப்போ வர்றது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ இதுல புரியல அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து பர்சனலா நீங்க வந்துட்டு கேட்கலாம். உங்க மேல இருக்கிற சூப்பர்வைசர் வாட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் யூ செல்லிங். முதல்ல நீங்க என்ன வைக்கணும் அப்படின்றது முதல்ல நீங்க உள் வாங்கிக்கணும். முதல்ல உங்க வேல்யூ தான் நீங்க அங்க வந்து கொண்டு வந்து வைக்கணும். ஸோ ப்ராடக்ட்டோ இல்ல என்ன வந்து நீங்க இது பண்ணாலும் மறந்துடுவாங்க. இப்போ ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அங்க போய் வாங்க வேண்டியதானே. ஏன் உங்ககிட்ட வந்து வாங்க. அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல விற்க கத்துக்கணும். அதுதான் இன்னைக்கு செஷன்ல வந்துட்டு நீங்க கத்துக்க போறீங்க. ஏன்னா மூணு மூணு பீப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பாக்குறேன் கிளப்ல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம அவங்ககிட்ட போய் ரீச் பண்றப்போ ப்ராடக்ட் முக்கியம் கிடையாது, நம்ம தான் முக்கியம். அப்ப என்ன ஆகும், உங்களோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பொட்டன்ஷியல் உங்க வேல்யூ கிரியேட் பண்ண என்னன்னா மோர் நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அப்புறம் வை ஷுட் சம்ஒன் பை ஃப்ரம் யூ. உங்ககிட்ட ஏன் வாங்கணும் அப்படின்னா உங்க வேல்யூ இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்குறதுக்கு வராங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குறோம். அதுல வந்து பெனிஃபிட்ஸ் இவ்வளவு இருக்கு. ஸோ பெனிஃபிட்ஸும் உங்க வேல்யூவும் வந்து நீங்க விற்க கத்துக்கணும். அதுதான் அவங்க நீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு இதுல என்ன நீட் இருக்கு அப்படின்றத அந்த பெனிஃபிட்ஸ் வந்து முன்னே நம்ம சொல்ல கத்துக்கணும். ஹவு டு நம்ம வந்து ஹவு வில் யூ க்ளோஸ் த சேல்ஸ் இல்லையா, அது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது வந்து டெம்பரவரி. ஆனா கன்சிஸ்டன்டா வந்து மெயின்டைன் பண்றது தான் பெரிய பிசினஸ். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோடனே நம்ம அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் சொல்லிடணும். பெனிஃபிட் சொல்லிட்டு கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஆரம்பத்துல இருந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். அப்பதான் அவங்க என்ன பண்ணணும்னா அதுதான் பெரிய பிசினஸ். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கிளாரிட்டி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ என்னன்னா நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க பிச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா செல் நியூட்ரிஷன். நம்ம என்ன அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லா செல்ஸால ஆனது. ஸோ அந்த நியூட்ரிஷன் கான்செப்டும் அதோட வேல்யூ என்ன. செல்ஸுக்கு வந்து பிரெயின் இருக்கு. இப்போ ஒவ்வொரு செல்லுமே என்ன அப்படின்னா பசிக்குது அப்படின்னா அது வந்து அதுக்கு எப்படி கேட்கணும், அது கேட்டா நமக்கு எப்படி வந்து ஃபுட் கிடைக்கும் அப்படின்றது அதுக்கு தெரியும். இந்த பசி வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நான் ப்ராடக்ட்ல நிறைய சொல்லி தரேன். இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா செல்ஸுக்கு, அந்த ஆர்கனுக்கு உண்டான செல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா பக்க விளைவுகள் காட்டும், சைட் எஃபெக்ட்ஸ் காட்டும். நம்ம நியூட்ரிஷன் ஃபாலோ பண்றப்போ செல்லுலார் நியூட்ரிஷன் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். கொஸ்டின்ஸ் பாருங்க, நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுல மாஸ்டர் ஆகும். அப்ப என்ன ஆகணும்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றப்ப ஆன்சர் தெரிஞ்சாதான் கொஸ்டின் கேட்க முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த செல்லுலார் நியூட்ரிஷன் பத்தி நீங்க சொல்லி 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 நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லுலார் நியூட்ரிஷனோட வேல்யூ வந்து நீங்க அந்த இமோஷனலா இந்த இது வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணும், இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கிட்ட சர்வீஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். அந்த செல்லுக்கு வேண்டிய அந்த நியூட்ரிஷன் கிடைக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கூட அவங்க வருவாங்க. அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கஸ்டமர் எதுக்காக வந்தாங்க, அந்த கஸ்டமருக்கு வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்து கொடுக்க முடியும் பெனிஃபிட்ஸ் என்ன வந்து அவங்களுக்கு இது மூலியமா கிடைக்கும், நம்ம வேல்யூ என்ன, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம். ரைட். அடுத்தது என்னன்னா
ஸோ இது வந்து ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ வெல் டிஃபைன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம அவங்க என்ன மாதிரியான இதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வந்து வெயிட் லாஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் வெயிட் கெயினை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ என்ன ஆகுது? ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ஆனா எப்படி வந்து வெயிட் கெயினையும் வந்து இந்த நியூட்ரிஷன் மூலியமா ஆகுது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீக்ல சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, நம்ம நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்றாங்க. வெயிட் லாஸ் பண்றப்போ அடிஷனல் கலோரிஸ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் கலோரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் கெயின் ஆகுது. அப்போ ஒரு தேர்ட் டேலயோ அந்த செவன்த் டே இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். இல்ல தேர்ட் டேல வந்து கிளென்சிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெயிட் லாஸ் வந்து நம்ம ப்ரோமோட் பண்றோம். அந்த டைம்ல வந்து இந்த வெயிட் கெயின் ப்ரோக்ராமையும் பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு நியூட்ரிஷன் நம்ம அடிஷனல் எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது, அந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்க வந்து டெல் ஷோ ட்ரை டு அப்படின்ற அந்த ஸ்டோரியை வந்து அப்பப்ப நீங்க வந்து பிரசன்டேஷன்ல நீங்க சொல்லணும். உங்க ரிசல்ட் ஷேர் பண்றீங்களா, அது இமோஷனலா கனெக்ட் பண்ணி நீங்க சொல்ல கத்துக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டோரி வந்து இந்த நியூட்ரிஷன்ல நம்ம ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இமோஷனலா கனெக்ட் பண்ண பார்த்துதான் இந்த ஸ்டோரி ரொம்ப நாள் இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க தேவை இருக்கிற வரையும் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இமோஷனலா கனெக்ட் பண்ண பார்த்து என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் லாங் வந்து அதை அவங்க எடுத்து போகணும் அப்படின்ற அந்த கோல் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க லிசன் பண்ணாதான் உங்களால சர்வ் பண்ண முடியும். உங்க அந்த வாங்க வைக்க முடியும் அந்த கஸ்டமர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். செகண்ட் டே வராங்க. செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் ப்ரோக்ராம் கேட்டுட்டு அவங்களை வந்து பேச வைக்கும். அப்ப என்ன ஒண்ணா அவங்க வந்து லிசன் பண்ண பார்த்து அவங்க கிட்ட என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா லிசன் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், எங்க நம்ம செவன்த் டே இன்ஃபர்மேஷன் சொல்றப்போ அந்த இடத்துல பிச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க பாடியில இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் கிளீன் ஆகுது. இன்னும் வந்து கிளாரிட்டி கொடுங்க. ஸோ ஃபாலோஅப்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் நான் சொல்றது இதுதான். என்ன அப்படின்னா இனிஷியலா நம்ம கொடுத்துறோம் நியூட்ரிஷன். ஆனா ஃபாலோ பண்றப்ப தான் தெரியும். ஸோ இதுல என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கணும். நீங்க வந்து கொடுக்குற அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராடக்ட்ல நான் நெக்ஸ்ட் இந்த சாட்டர்டே அடுத்த சாட்டர்டே வர பார்த்து ப்ராடக்ட்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரதுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சிம்பிளா நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் கன்ஃபியூஸ் பண்ணாம சிம்பிளா வந்து கொண்டு போகணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம்ல மெயினா என்ன வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னா டேஸ்டி ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் கொண்டு வந்து அதை எஜுகேட் பண்ணும். பாடி வந்துட்டு சில டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறப்ப அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து கிளென்சிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம அவேரா இருந்தா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தாதான் அந்த கான்ஃபிடென்ட் வரும் நமக்கு. நம்மளும் அந்த இதை டிராவல் பண்ணதுனால அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும். நம்ம முதல்ல அப்ப என்ன ஆகும்னா அவங்க கிட்ட லிசன் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் நம்ம கிட்ட அசோசியேட்டா வருவாங்க. ஸோ இதுல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன சேல் பண்ணணும் அப்படின்னா உங்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேல் பண்ணணும். வை நீங்க ஏன் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரெசென்டபிளா இருந்தாதான். ஸோ வாட், வை, ஹவு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட அவங்க நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க பார்த்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட சேல்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகும். யூஎம்எஸ் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ண முடியும். அப்படின்னா இந்த போஸ்டரை பாக்குறப்ப என்னன்னா அந்த 6 பேக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக வந்து ஜாயின் பண்றாங்க. பட் ஆனா 6 பேக்ஸ் வந்துட்டு இட்ஸ் லாங் டர்ம் பெயின்ஃபுல் ப்ராசஸ். இந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் வந்துட்டு அவங்களுக்கு இது இருக்குன்றது நம்ம வந்து எடுத்தோன்னே சொல்ல தேவை. பட் ஆனா இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம காமிக்கிறப்ப என்ன ஜாயின் பண்ணிடுவாங்க. பட் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பெயின் கிடையாது. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் காமிச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து இமோஷனலா கனெக்ட் பண்ணா பார்த்து என்ன ஆகுதுன்னா லாங் டேர்ம் நம்ம கூட வந்து அவங்க கனெக்டிவா இருப்பாங்க. ஓகே. இப்போ அசோசியேட்ஸ் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுன்றவங்க இந்த காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கம்பல்சரி ப்ரோக்ராமை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது கேட்குறதுனால எந்த யூஸும் கிடையாது. அப்ளை பண்ணுங்கள்.